2000 ஆண்டுகளுக்கு முன்பு வரலாற்றில் சிறந்த வர்த்தக பாதையான பட்டுப்பாதையை சீனா உருவாக்கியது. இதன் மூலம் சீனா, இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் வர்த்தகம் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தில் தொடர்ந்து ஈடுபட்டன. 700 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவின் ஃபூஜியன் மாகாணத்தைச் சேர்ந்த ஹுவாங் குடும்பம் பட்டுப்பாதை வழியாக இந்தியாவின் ஹொராநாடு கிராமத்தின் தனித்துவமான நகை தயாரிப்பு நுட்பங்களை கண்டறிந்தது. இந்த கிராமத்திலிருந்து ஹுவாங் குடும்பம் ஒரு தங்க நகையை செய்ய கேட்டது. செல்வன், இங்க வா. இதோ வரேன். முதல்ல தண்ணி குடிங்க. தலைவர், என்ன எதற்கு பார்க்க கூப்பிட்டீங்க? இந்த தங்க நகை தொகுப்பை சீனாவுக்கு கொண்டு போய் வாங் குடும்பத்தின் இளம் தலைவி வாங் ஹூஐஜனிடம் ஒப்படைக்கும் பொறுப்பை உனக்கு கொடுக்கறேன். வாங் குடும்பம் சீனாவுல நன்கு முக்கிய ஏகாதிபத்திய வணிகம் செய்யறவங்கள ஒருத்தங்க. நிச்சயம் அதை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். அவங்கள ஏமாத்திரக்கூடாது. அப்புறம் ரகு திரும்பி வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவன் எப்போதும் திருடிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு இதை பத்தி தெரிய வேண்டாம். தலைவரே, நிம்மதியா இருங்க. அது இருக்கட்டும், இளம் தலைவி என்ன காதலிச்சா என்ன செய்யறது? அது பரவாயில்லை. கிராமத்துல உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உனக்கு விசேஷமான சில துணிகள் கொடுத்திருக்காங்க. நீ சீனாவில் ஒரு வர்த்தக வழியை திறப்பேன்னு நம்பிக்கையில. தலைவரே, மொத்த கிராமத்தின் தலைவிதியை என்னோட முடிச்சு போட்டு விட்டீங்க. இது சரியா? நீ பிறந்த கணத்திலிருந்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டதால தான் இந்த முறை நீ சீனாவில் பெயர் பதிக்க முடியும்னு நம்புறேன். கவலைப்படாதீங்க தலைவரே, செல்வன் நிச்சயமா புகழோடு திரும்புவேன். கடல் கொந்தளிப்பாக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். என்னால் இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறது? கடவுளே, என்னை காப்பாற்று. நான் சொன்னது கடவுளுக்கு கேட்டுச்சா? இது உண்மையிலேயே சீனா தானா? கையுவன் கோயில அங்க பாருங்க. பார்த்துட்டேன். ஏய், நானும் பார்த்துட்டேன். இதுவா நம்ம தேடி வந்தது? நான் படகுல இருந்து இறங்கி உன்கிட்ட வர விரும்புறேன். முதலில் உன்கிட்ட கொஞ்சம் வசூலிக்க வேண்டியது இருக்கு. ஏய், பார்த்து கவனம். இன்னும் ஆகல. இது என்னோட பணப்பை இல்ல. நீ திருடன் இல்ல. ஏய், ஓடாத, திருடனை பிடிங்க. செல்வன், நான் ஞாபகம் வச்சிருக்கேன். திரும்ப வந்து பழி வாங்குவேன்.